ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிற தேவன்தாமே பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. மறுபடியும் ஆன்லைனில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறா தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் மாறாத தேவனாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொன்னாரோ, என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் மாற்றாதபடி ஆண்டவர் செய்கிற தேவன். என்ன சொன்ன, உங்களுக்கும் எனக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய பிஸ்னஸுக்கும், உங்களுடைய தொழிலுக்கும், உங்களுடைய படிப்புக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஆண்டவர் முடித்திருக்கிறாரு. இனி முடிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆனால் சில வேளை உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் இந்த தாமதம் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு மாத்திரம் இந்த தாமதம், எனக்கு மாத்திரம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, எனக்கு மாத்திரம் எல்லா காரியங்களும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது, எனக்கு வருமென்று நினைக்கிற என்னை தாண்டி போகிக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். பாருங்க, யாருக்கும் வராத காரியம் உங்களுக்கு வந்திருக்கலாம், யாருக்கு நடக்காத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர் தோல்வியாக இருந்து கொண்டிருக்கலாம். அனைவருடைய வாழ்க்கையில் தொடர் வெற்றி கிடைக்கும், நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, நமக்கும் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு தொடர் தோல்வி வந்து கொண்டே இருக்கலாம். பல காரியங்களை நீங்கள் தோற்று கொண்டே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு தோல்வி அல்ல, ஆனால் அநேக தோல்விகளை பார்க்கிறாரு, பக்தர் பார்க்கிறாரு. ஒவ்வொரு வேலைக்காரர் வந்து சொல்லுறாங்க, ஒவ்வொரு செய்திகளும் தோல்வியான செய்தி வருது, ஒன்றுக்கு மேல ஒன்றுக்கு பின்னால தோல்வியான செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் என்ன பார்த்துருப்பாங்க, யோபுக்கு மாத்திரமே இந்த தோல்வி, யோபுக்கு மாத்திரம் இந்த தோல்வி, யோபு மாத்திரம் தான் இந்த தேசத்துல பயங்கரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தாரு, கிழக்கத்தி புத்திரல பெரிய ஒரு பணக்காரல இருந்தாரு, ஏன் யோபுக்கு மாத்திரம் இந்த தோல்வி என்று சொல்லி அந்த தேச ஜனங்களே அதாவது பயந்திருப்பாங்க, திகிலடைத்திருப்பாங்க. இவருக்கு இந்த சோதனைகளா, இவருக்கு இந்த வேதனையா, யோபுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் அதாவது பிரச்சனையை இப்படி அதிகம். இப்போ ஒரு இடத்துல ஒரு யுத்தம் வரணும் வைங்க, ஒரு போராட்டம் வரணும் வைங்க, இனி அடுத்து நம்ம பாதுகாக்க முடியாது, நம்மை தாக்கும் என்று நினைத்து கொண்டிருப்போம். அதே போலதான் யோபு இவ்வளவு செல்வந்தா இருந்த, இவ்வளவு பாதுகாப்பாக இருந்த யோபுடைய வாழ்க்கையிலே இந்த வியாதி வந்திருக்கிறது, இந்த அழிவு வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த தேசத்து ஜனங்களை என்ன செய்திருப்பாங்க, பயந்திருப்பாங்க, நடுங்கியிருப்பாங்க, திகிலடைந்திருப்பாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இதே மாதிரி வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திகில் வரும், பக்கத்தில் ஒரு கார் நடக்கும்போது நமக்கும் ஒரு திகில் வருகிறது. இனி சில வேளை இப்படி வருகிறது, அவங்க வாழ்க்கையில் நடந்துருது, நம்ம வாழ்க்கை வந்துடுமோ என்று சொல்லி திகில் அடைவீங்க. யோபுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போகிறாரு, அடிக்கு மேல் அடி, தோல்வி மேல் தோல்வி. பாருங்க, எல்லா தோல்வியிலையும் ஆண்டவர் தேவன் யோபு கூட இருக்கிறாரு. உங்க வாழ்க்கை பல தோல்வி இருக்கலாம், அது வெளியான தோல்வி இருக்கலாம், வெளி தோற்றத்தில் அது பரித்த ஒரு தோல்வி போல தோன்று கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா தோல்வியிலையும் ஆண்டவர் தேவன் உங்க கூட இருந்து கொண்டே இருக்கிறாரு. எத்தனை காற்றடிக்கலாம், எத்தனை புயல் அடிக்கலாம், எத்தனையோ அழிவுகள் வரல, ஆனா எல்லா இடத்திலையும் தேவன் உங்க கூட இருந்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, யோபுக்கு மாத்திரையே இந்த சோதனை, யோபுக்கு மாத்திரையே இந்த சோதனை, யோபு எத்தனை பேருக்கு நன்மை செய்தார், எத்தனை பேருக்கு உதவி செய்து கொண்டிருந்தாரு, அந்த யோபுக்கு இப்படி வர வேண்டுமா, நல்ல ஒரு மனுஷன் அல்லவா, நமக்கு எவ்வளவு உதவி செய்தார் சொல்லி அவங்க புலம்பி இருப்பாங்களா, அழுதிருப்பாங்க, புரண்டிருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்த தோல்வியை யாராலும் செய்ய முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதே போல நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இந்த காலவேளையில் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில் சில வேளை பல தோல்விகள் வந்திருக்கலாம், பல தோல்விகளுக்கு மேல் தோல்வி வந்திருக்கலாம், யாராலையும் அனைவரும் முயற்சி பண்ணி இருக்கலாம், யாராலையும் அந்த தோல்வியை தடுத்து நிறுத்த முடியாமபடி அவங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, நமக்கு போய் தடுத்து நிறுத்த முடியவில்லையே, இந்த பெருங்காற்றை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியவில்லையே, இந்த வியாதியை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லி நீங்களும் சில வேளை அங்கலித்துக் கொண்டிருக்கலாம். நம்மளால நம்ம கைமீறி போனது சொல்லுவாங்கல்ல, கைமீறி போனது இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி கொண்டிருக்க நீங்களும் சொல்லி கொண்டிருக்கலாம். ஐயோ, அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆசைதா, அவருக்கு உதவி செய்ய ஆசைதா, அவருக்கு பொருளாதாரத்தில் அவர் அடிபட்டு இருக்கிறாரு, போய் ஓடி போய் உதவி செய்ய ஆசைதா, ஆனா முடியவில்லையே என்று சொல்லி நீங்க இருக்கலாம். யோபுடைய வாழ்க்கை எல்லா ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க, ஐயோ இவரை நம்ம காப்பாற்ற முடியவில்லையே என்று அழுதிருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. என்ன சொன்ன, ஒரு மனிதன் நன்மை பெற்ற மனிதர்கள் நிச்சயமாகவே அந்த மனுஷன் கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது அவங்க அறியாதபடி அழுவார்கள், புலம்புவார்கள், அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே தேச ஜனங்கள் எல்லாரும் யோபை பற்றியே பேசியிருப்பாங்க. எப்படி இருந்த மனுஷன் வாழ்க்கை இப்படி இருக்கிறாரு, வாழ்ந்துகிட்ட மனுஷனா இருக்கிறாங்களே. ஒரு மனுஷன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு பிறகு கெட்டு போகும்போது எல்லா மனுஷர்களை திரும்பி பார்ப்பாங்க, எப்படி இருந்த மனுஷன், எப்படி ரதத்துல போனார், குதிரையை போனாரு, எப்படியெல்லாம் இருந்த மனுஷன் நம்மளால இந்த வேளையில உதவி செய்ய நம்மளால முடியவில்லையே என்று சொல்லி அழுதிருப்பாங்க, புலம்பி. உங்க வாழ்க்கையிலும் சில வேளை இப்படிப்பட்ட தோல்வி வரும்போது
உங்கள் சொந்தங்கள் நண்பர்கள் புலம்பி இருப்பாங்க. ஐயோ எனக்கு உதவி செய்ய முடியவில்லையே, எனக்கு ஒரு இது இருந்திருந்த ஒரு வல்லமை இருந்திருந்தார், நானே போய் காற்றை அதட்டி இருப்பேனே, காற்றை நிறுத்தி இருப்பேனே, போய் பொருளாதார சப்போர்ட் பண்ணியிருப்பேனே, போய் அவருக்கு சுகத்தை கொடுத்திருப்பேனே என்று சொல்லி அவங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கால வேளையில நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில தொடர் தோல்வியை பார்த்து அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம், அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இவருக்கு இந்த தோல்வி என்று சொல்லி உதவி செய்ய முடியவில்லை. நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன், யோபுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்தபோது, ஒரு நன்மை வந்தபோது எல்லாரும் நினைத்திருப்பாங்க, ஐயோ யோபப்பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கு யோபுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, யோபுக்கு ஒரு மாற்றம் கிடைத்தது, அவங்க பிள்ளைகளுக்கு பதிலாக பிள்ளைகள் கிடைக்கிறது, உங்க சொத்துக்கு பதிலாக சொத்து கிடைக்கிறது, மிருக ஜீவன் கிடைக்கிறது, வேலைக்காரர்களுக்கு பதிலாக வேலைக்காரர்கள் கிடைக்கிறாங்க என்று சொல்லி சந்தோஷப்படுற மாத்திரமல்ல, இரட்டத்தினான ஆசீர்வாதங்கள் வருகிறது, இரட்டத்தின நன்மைகள் வருகிறது. அந்த தேசத்திலே யோபு இழந்து போன ஆண்டவர் அதே இரட்டிப்பா கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கை இழந்து போகும்போது எத்தனை பேர் புலம்பி அழுதார்களோ, எத்தனை பேர் சங்கடப்பட்டாங்களோ, அவங்க எல்லாம் சந்தோஷப்படும்படி, நீங்கள் மாத்திரமல்ல உங்களுக்காக அழுது புலம்பினவர்கள் சந்தோஷப்படும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இழந்து போனதை ஆண்டவர் தேவன் திரும்ப தருகிற தேவன். அப்படி திரும்ப தருவ மாத்திரமல்ல, அது இரட்டிப்பாக நாலத்தனையாக, அதாவது 8 16 நம்முடைய எவ்வளவு போயிருக்கிறதோ அதன் சக்தி அறிந்து ஆண்டவர் நமக்கு பெருக தருகிற ஒரு தேவனாக வெளிப்பட போறார். அப்ப சொல்லுவாங்க, கடவுள் உண்மையாக உயிரோடு இருக்கிறாரு, கடவுள் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரு. யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேவன் இரட்டிப்பை கொடுத்தாரு, நம்மளால கொடுக்க முடியல, கடவுளை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லத்தக்கதாக இன்றைக்கு யாரில் நீங்க தோல்வி அடையும் போது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஆனந்த சந்தோஷப்படும்படி, ஆனந்த களிப்போடு யோபு கூட கடவுள் இருக்கிறார், நிரூபிக்கிறாருன்னு சொல்லத்தக்கதாக உங்க வாழ்க்கையில் எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை தோல்வி பாதை நீங்க நடந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு வெற்றி வரும்போது அநேகர் சந்தோஷப்படத்தக்கதாக உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வேதனைப்படுகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க சந்தோஷப்படும்படி, அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இழந்து போனதை மாத்திரமல்ல அதற்கு மேலாகவே உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாக, உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக, உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக வெளிப்படுகிறது. உங்களுடைய கண்கள் கண்டு அதிசயப்படத்தக்கதாக, அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக தேவன் கிரேச தேவனாக வெளிப்பட போகிறது. உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, புறத்தியார் கண்டு சொல்லுவாங்க, இவங்க தேவன் பெரிய தேவன், யோபுடைய தேவனா பெரிய தேவன், பாருங்க அவருக்கு போனது எல்லாத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பா கொடுத்திருக்கிறாரு, அந்த தேவன் தான் உண்மையான ஒரு தேவன் சொல்லத்தக்கதாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில இழந்து போனதை, அநேக கற்பங்கள் இழந்து போயிருக்கலாம், அநேக காரியம் இழந்து போயிருக்கலாம், சொத்து வந்து போயிருக்கலாம், பணங்கள் இழந்து போயிருக்கலாம், நீங்க நம்பி இருந்த படிப்பு கூட உங்களை விட்டு இழந்து போயிருக்கலாம், நீங்க என்னெல்லாம் சாதிக்க வேண்டியது நினைத்தீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு இழந்து போயிருக்கலாம், இனி சாதிக்க முடியாதபடி சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் தேவ உங்களுக்கு இந்த இடைவேளை ரெஸ்ட் முடிந்து நீங்க ஓடுகிற ஓட்டத்துக்கு கூட யாரும் வர முடியாது, யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஒரு ராஜா கூட அந்த ரதத்தை முந்தி போக முடியவில்லை, ரதத்திலே போன ராஜா கூட அதாவது எலியாவுக்கு முந்தி போக முடியவில்லை. அந்த அளவுக்கு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை ஓட்டங்கள் வித்தியாசம் ஓட்டமா இருக்கும். ராஜாக்கள் ஓடுகிற குதிரையில ஓடுவாங்க, ரதத்தில் சாதாரணமாக நடந்து ஓடினவர்கள் அதை விட முன்னாங்க போனாங்க. பாருங்க, அநேகர் வேதம் சொல்கிற முந்தின அநேகர் பிந்தினவராகும், பிந்தினர் முந்திரவமாக சொல்லப்பட்டிருக்கிற அபண்டமாக உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே இழந்து போனதை பல மடங்கு ஆண்டு தருகிற தேவன், தோல்விகளை எல்லாம் வெற்றிய ஆண்டவர் மாற்றுகிற தேவன். இன்னும் ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன், எத்தனை தோல்விகளை கண்டு உங்களால் உங்களை சோர்ந்து போன இனி உங்க வெற்றிகளை கண்டு கொண்டாட நாளில் என்ன சொல்லத்தக்கதாக வெற்றி கொண்டாட நாள் இல்லை, அவ்வளவு வெற்றி ஆண்டு தருகிறாரு. ஒரு நாள் ஒரு வெற்றி கொண்டாடலாம், ஒரு நாள் 5 வெற்றி 10 வெற்றி அப்படி சொல்லும் போது கொண்டாட முடியவில்லை. யோபுடைய வாழ்க்கையில் அப்படி தோல்வி. ஒருத்தன் வந்து சொல்லுகிறான் மிருகங்கள் எல்லாம் அழிந்து போனது, ஒருத்தன் சொன்னா பிள்ளைகள் அழிந்து போறது, எவ்வளவு ஓடி ஓடி வந்து சொன்னாங்களோ தோல்வி தோல்வின்னு. அதே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறாரு, எத்தனை தோல்விகள் ஒரே நாளில் யோபை தேடி வந்ததோ, எத்தனை மேலைக்காரன் சொன்னாங்களோ நமக்கு எல்லாமே தோல்வி தான், தொட்டது எல்லாமே தோல்வி, எல்லாமே அழிந்து போகிறது என்று வந்துட்டே சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே போல உங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வெற்றி, உங்க படிப்புல வெற்றி, உங்களுடைய ஊழியத்தில் வெற்றி, உங்களுடைய தொழில வெற்றி, உங்களுடைய நீங்க செய்கிற விவசாயத்தில் வெற்றி, நீங்க எழுதின எக்ஸாம் வெற்றி, எல்லா காரியங்களும் வெற்றி வெற்றின்னு சொல்லி வார்த்தை வரத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக வெளிப்படுகிறாரு. ஒரு தடவை ஆரம்பத்தில் ஒரு சகோதரன் அவருடைய தாயார் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என்னுடைய மகன்
இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, அவனுக்கு வேலை இல்லை, சென்னையில் அப்படியே சுற்றிட்டு இருக்கிற, ஒரு ஒரு உன்னதமான வேலை கிடைக்கவில்லை, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஜெபிக்க கொண்டு கூட்டியிருந்தாங்க பாருங்க. அவருக்கு அந்த வேலை இல்லாமல் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி ப்ளஸ் பண்ணி ஆண்டு சொன்ன மாதிரி அவருக்கு வேலை வந்து 2 இடத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண, 2 இடத்துல அவர் என்ன செய்ய வெற்றி கிடைத்தது. எதில் சேர வேண்டும், எந்த வேலையில் போய் நான் ஜாயின் பண்ண வேண்டும் என்று அவருக்கு ஒரு குழப்பம் வந்தது. ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார், 2 இடத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கிறது, எங்கே போய் சேர வேண்டும் என்று ப்ரே பண்ணி சில ஆலோசனை கொடுத்தோ அதில் போய் சேர்ந்தார் பாருங்க. இன்றைக்கு அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு. எந்த இடத்துல அவருக்கு வேலை இல்லைன்னு அவமானப்பட்டாரோ அதே இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக, அவரை ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில வேலை உங்க பிள்ளைகளுக்கு வேலைக்காகவோ ஏதோ காரியத்துக்காக நீங்க நினைக்கலாம், அவங்க கூட படித்து எல்லாம் வேலை கிடைத்தது, அவங்க கூட படித்தவன் எல்லாம் செட்டில் ஆனாங்க, எல்லாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வரும்போது வெற்றி டெய்லி எப்படி யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாம் அழிந்து போனதோ அதே போல உங்க வாழ்க்கையில ஏன் ஒரே நாளில் எல்லாத்தையும் திருப்பி தர முடியாது? ஒரே நாளில் பிசாசுக்கு அழிக்க வல்லமை இருந்தா ஒரே நாளில் தரக்கு தேவனுக்கு வல்லமை உண்டா இல்லையா? ஒரே நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். வெற்றி மேல வெற்றியாக செய்திகள் வரும். உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு வெற்றி, உங்க மகளுக்கு வெற்றி, குழந்தை இல்லாதவர்களுக்கு வெற்றி. கடந்த நாட்களில் ஒரு இடத்துல நாங்கள் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து ஒரு தாயாருக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்ல வீடு கிடையாது, எனக்கு மகனுக்கு திருமணம் நடக்கல, எனக்கு மகளுக்கு குழந்தைகள் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. கடைசியில பார்க்கும்போது இந்த 3 காரியங்களை தொட்டு ஒரே டைம்ல வந்து அவங்க சொல்லத்தக்கதாக எப்படி வேதனையோட வந்தாங்களோ, அடுத்து வந்து சொன்னாங்க, என்னுடைய மக கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு திருமணம் ரெடி ஆனது, என்னுடைய வீடு கட்ட ஆரம்பித்தோம். அங்கே இந்த 3 காரியங்களும் வீடு கட்டி முடித்தாங்க. மகனுடைய திருமணம் முடிந்தது, மகள் கன்சீவ் ஆகி சில மாசங்கள் ஆகியிருக்கிறது பாருங்க. இந்த 3 காரியங்களை ஆண்டு செய்கிறாரு. நீங்கள் அதே போல எந்தெந்த காரியத்தில் வேதனைப்பட்டீங்களோ, எந்தெந்த காரியம் இல்லைன்னு சொல்லி தோல்வி அடைந்து இருக்கிறீங்களோ, எனக்கு மாத்திரம் ஏன் தோல்வி, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஏன் தோல்வி, என் கணவனுக்கு மாத்திரம் ஏன் தோல்வி, என் மனைவிக்கு மாத்திரம் ஏன் தோல்வி, நான் செய்கிற எல்லாமே தோற்று கொண்டிருக்கிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கல. ஆண்டவர தேவன் நிச்சயமாகவே என்னென்ன தோல்வின்னு சொல்லிட்டு யோபை தேடி ஒரே நாளில் வந்து சொன்னார்களோ, வேலைக்காரர் எல்லாரும் எல்லாமே தோல்வி, எஜமானே நமக்கு எல்லாமே தோல்வி ஆகிவிட்டது, ஒவ்வொரு தோல்விகளையும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் திரும்ப வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் நமக்கு திரும்ப வருகிறது, நமக்கு எல்லாமே திரும்ப கிடைத்தது என்று சொல்லத்தக்கதாக வெற்றி செய்திகள் உங்க வாழ்க்கையில் வரும்போது நீங்க வெற்றியை கொண்டாட டைம் இல்லாத அளவுக்கு, வெற்றி ஒரு வெற்றின்னு கொண்டாடல, ஒரு மாசத்துல ஒரு வெற்றின்னு கொண்டாடல, ஒரு நாள் ஒரு வெற்றின்னு கொண்டாடலாம், ஒரு நாளை பல வெற்றிகள் உங்களை தேடி வரத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்குறது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்குறது, உங்க பிள்ளைகள் மேல இறங்குறது. இயேசு நாமத்திலே வெற்றி மேல் வெற்றி அடையத்தக்கதாக, வெற்றியின் செய்தி ஒரு நாளை ஒவ்வொரு நாட்களும் வரத்தக்கதாக, அதை கொண்டாடக்கு நிற்கும் போது அடுத்த ஒரு வெற்றி வரும், அதோட பெரிய வெற்றி, அதை கொண்டாட வேண்டும் முயற்சி பண்ணும்போது அதை விட பெரிய வெற்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் பல வெற்றிகளை ஆண்டவர் உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க ஊழியத்துக்கு, உங்க பிசினஸிலே, உங்க தொழிலை ஆண்டவர் தேவன் தருகிற ஒரு தேவனாக வெளிப்படுகிறதே உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. அநேர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக, அநேர் அதிசயப்படத்தக்க வெற்றிகளை ஆண்டவர் தரும்படிதான் இந்த நாள் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாரு. தோல்விகளை வெற்றியா மாற்றுகிற தேவ, தோல்விகளை வெற்றியா மாற்றுகிற தேவ. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தோற்று போனார் என்று பிசாசும் மனிதர்கள் நினைத்தார்கள். இயேசு தோற்று போனாரு, அவர் தேவ குமாரன் இருந்து அவர் இறங்கி வந்திருக்கலாமே, தோற்று போனவரை பார்த்து நக்கலாக சிரித்தாங்க. இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரன், இறங்கி வா இறங்கி வான்னு கேட்டாங்க. ஆனா அவர் இறங்கி வரவில்லை. அந்த தோல்வியை இயேசு கிறிஸ்து அதாவது கல்லறையிலிருந்து வெளியே வந்து வெற்றியாக மாற்றினாரு. அவர் தோல்வியை வெற்றியாக மாற்றின ஒரு தேவனா இருக்கிறாரு. சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனா இருக்கிறாரு. சிலுவையில் வெற்றி சிறந்த தேவ, சிலுவையில வெற்றி சிறந்தாரு. ஆனா சிலுவையிலே பார்க்கும்போது தோல்வி போல தோன்றது. பிசாசு நினைத்தான் தோற்று போனாரு. அதே போல உங்க வாழ்க்கையும் சிலுவையில தோற்றது போல இருக்கலாம். இவங்களை இயேசு ஆராதிக்கிறாங்களே, தேவனை தேடுறாங்க, இவங்க வாழ்க்கையும் தோற்ற வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கல்லறையில் எழும்பினதே அவர் சிலுவையிலே போனதால். அதே உங்க வாழ்க்கையில் சில வேலை இப்ப போற ரூட்டு சிலுவையான பாடுகளா இருக்கலாம், சிலுவையில தூக்கி போட்டிருக்கிறது போல இருந்து கொண்டிருக்கலாம். இறங்கி வா, இப்போ இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். அவங்க தேவன் எங்கே இருந்தால் இப்போ இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை தருகிற ஒரு தேவனாக, வெற்றியை தருகிற ஒரு தேவனாக ரேபோர் ஷம்பா ரபாரபார திலேமே ரேபா ரபாலவர நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து யோபு எதிர்பார்க்கவில்லை. அன்றைக்கு அவருடைய மிருகங்கள் எல்லாம் செத்து போன அழிந்து நினைத்து பார்க்கவில்லை. அக்கினி இறங்கி எல்லாம் பச்சித்து போடணும் யோபு எதிர்பார்க்கவில்லை. பிள்ளைகள் அன்றைக்கு மடிந்து போகணும் யோபு எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் அவனுடைய சரீரத்தில் வியாதி அன்றைக்கு வரணும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காதபடி இருந்த வேளையில எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வியாதி வந்தது. எதிர்பார்க்காத வேளையில எதிர்பார்க்க நஷ்டங்கள் வருகிறது. எதிர்பார்க்காத வேளையில தன்னுடைய சொத்து மிருக ஜீவன் அழிந்து போகிறது. அதே போல் நீங்களும் சில வேளை எதிர்பார்க்காத இருக்க வேளையில உங்களுக்கு அழிந்து போயிருக்கலாம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்காத வேளையில உங்கள்கிட்ட வந்து சத்துரு பிடுங்கிட்டு போனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்களும் நான் எதிர்பார்க்காத வேளையில எல்லாம் திருப்பி வரப்போகிறது. நீங்க சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ஒரு வியாதி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஒரு நஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? இல்லை. யோபுடைய சரீரத்தில் வியாதி வர யோபு எதிர்பார்த்தார? இல்லை. எதெல்லாம் அவன் எதிர்பார்க்காம வந்ததோ அதே போல நீங்களும் இன்றைக்கு சில வேளை எதிர்ப்பு பல ஆண்டு காத்திருந்தீங்க, பல தோல்விக்கு மேல வெற்றி வருமான ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எதிர்பார்க்காம இருந்தாலோ தேவன் கொண்டு வர போறார். எப்படி தோல்வி எதிர்பார்க்காம இருந்தது வந்ததோ அதே போல நீங்க வெற்றி எதிர்பார்க்காம இருக்க வேளையில தேவன் தருவார். அதுதான் தேவனுடைய வெற்றியா இருக்கிறது. அல்ல சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்தேன் அதுதான் கிடைத்தது. அப்படி அல்ல, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கொஞ்சம் ஆனா அதிகமா தரும்போது யோபு நினைத்திருக்கலாம், யோபுடைய கூட இருந்து நினைத்திருக்கலாம், இனி யோபு கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்தாலும் இருந்து இதை இவ்வளவு சம்பாதிக்க முடியாது நினைத்திருக்கலாம், இவ்வளவு அளவுக்கு சம்பாதிக்க முடியாது நினைத்திருக்கலாம். ஆனா தேவன் அதை அல்ல, அதற்கு மேலாக தேவன் செய்யறாரு, கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. உங்ககிட்ட போனதை உலகம் சொல்லு, இவர் எங்க சம்பாதிக்க போறாரு, இவங்க எங்க சம்பாதிக்க போறாங்க, இவங்க காலம் முழு சம்பாதித்தாலும் இவங்க இழந்து போனது கிடைக்கவே கிடைக்காது, இவங்க தோற்று போனதை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இழந்து போனதை மாத்திரமல்ல அதற்கு அதிகமாக தேவன் கொடுக்க முடியும் என்ற உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய போறாரு. நீங்க இழந்து போனதை மாத்திரமல்ல அதற்கு மேலாக நீங்க எதிர்பார்க்காத, அது முக்கியமான பாயிண்ட் பிடித்துக் கொள்ளுங்க, எதிர்பார்க்காத வேளையில ஓ ரிஷாலபர தலபர திலேமேர எதிர்பார்க்காத வேளையில உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையாக தேவன் அனுப்புகிறார். இரட்டத்தனையாக மாத்திரமல்ல, எவ்வளவு வந்தா உங்களுடைய இருதயம் திருப்தி அடையுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக வெளிப்படுகிறது. நீங்க பார்க்க போறீங்க, உங்க பிள்ளைகள் பார்க்க போகிறது, உங்க கணவனார் பார்க்க போறாங்க, உங்க மனைவி பார்க்க போறாங்க, உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறாரு. ரேபோ இந்த வார்த்தை எப்பொழுது உங்க காதுல வருகிறதோ அப்பொழுதே கீயை உங்க கையில கொடுத்தாச்சு, நீங்க எப்ப வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகம் இறங்குறது. ரேபோ சந்தலபர கிளேமார துலோரி ஷலபர திலேமேர எல்லா தடைகள் உடைகிறது. பல ஆண்டுகளாக நிந்தனை, குழந்தை பாக்கி இல்லாதபடி நிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்களா, இன்றைக்கு அந்த நிந்தனை நீங்க போகிறது. பல வருடங்களாக திருமணத்துக்காக ஆயத்தமாகி திருமணம் நடக்கவில்லையா, இன்றைக்கு அந்த நிந்தனை மாறப்போகிறது. பல ஆண்டுகளாக வேலைக்காக ட்ரை பண்ணி வேலை கிடைக்காம இருக்கிறதா, இன்றைக்கு அந்த நிந்தனை நீங்கி போகிறது. தேவனுடைய அபிஷேகனுடைய வல்லமை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. தேவனுடைய மகத்துவத்தினால மூட நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், உங்களுக்கு ஜெபிக்க போறேன். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்குற நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன காரியம் தோற்று இருக்கிறாங்களோ, என்னென்ன வாழ்க்கையில தோல்வி என்று சொல்லி இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கும் போது தோற்று போனோம்னு சொன்னாங்க. வேதம் சொல்கிறது, சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்த தேவனாக வெளிப்பட்டார். அதே போல எந்த இடத்துல நீங்க தோற்றீங்களோ, எந்த காரியம் தோற்றீங்களோ அதிலே வெற்றி கொண்டு படும்படி அவர் எல்லாம் சொன்னாங்க. உயிரோடு இறங்கி வான்னு கூப்பிட்டாங்க, அவர் உயிரை விட்டாரு. அப்ப சொன்னாங்க தோற்று போனாரு, ஆனா கல்லறையில் வெளியே வருகிறாரு, உயிரோடு வெளியே வருகிறாரு. வெற்றி சிறந்த தேவனாக வெளியே வந்து உங்க வாழ்க்கையில நீங்க உள்ள இருக்கலாம், கல்லறைக்குள்ள இருக்கலாம், வெற்றி சிறந்தவர்களாக ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர போறாரு. உங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வர போறாரு, உங்க குடும்பத்தை வெளியே கொண்டு வர, உங்க ஊழியத்தை, உங்க பிசினஸ் தொழிலை ஆண்டவர் வெளியே கொண்டு வர தேவனாக வெளிப்படுகிறது. உங்களுடைய கண்கள் கண்டு அதிசயப்படத்தக்கதாக பரத்தியார் சொல்லுவாங்க, இவங்க தேவன் பெரிய தேவன், அவங்க பெரிய காரியங்களை அவன் செய்த சொல்லத்தக்கதான காரியங்களை அவன் செய்ய போற மேலான கிருபையை நன்றி செலுத்துகிறேன். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பார்த்த, நீங்க கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே 100% அது வேலை பார்க்கும். இந்த பரிசுத்த பரவலை ஜெபித்துக் கொள்ளுங்கள், அறிமுகப்படுத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடக்கிற நன்மைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க, ஊழியத்தை மற்றவங்க சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியங்களை நீங்க மற்றவங்க சொல்லுங்க. எங்கள்கிட்ட சொல்ல முடியாவிட்டாலும் உங்களை தெரிந்தவன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு வார்த்தை கேட்டு அது மூலம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேறினது நீங்க சொல்லும் போது அவங்களும் இயேசு அறிந்து கொள்வார்கள். எங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை, இயேசு ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா இன்னொரு ஆன்லைனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். God bless you.